சேனல் 5 நேயர்கள் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். உண்மையாகவே இப்பேற்பட்ட அருமையான தருணத்தை கொடுத்த சேனல் 5 உடைய அத்தனை ஊழியர்களுக்கும், அத்தனை நண்பர்களுக்கும், சகோதரர்களுக்கும், சகோதரிகளுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நல்ல நாளிலே ஒரு அருமையான ஒரு நாள் கிறிஸ்துமஸ். அப்படி என்றால் கிறிஸ்து பிறந்த தினம். இது அநேகருக்கு தெரிந்த ஒரு காரியம். இது ஒன்றும் புதிதாக நான் சொல்வதினாலே நீங்கள் அறிவ போவதில்லை. எல்லாருக்கும் இது தெரிந்த ஒரு காரியம். உலகம் முழுக்க இந்த நல்ல நாளை, இயேசு பிரான் பிறந்த இந்த நல்ல நாளை கொண்டாடுகின்ற ஒரு தினமாக இருக்கின்றது. உலக அளவிலே இந்த நாள் ஒரு மேன்மையான நாள். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு மானிட உருவிலே அவர் வந்து இறங்கிய நாள், பிறந்த நாள். எப்படி நாமெல்லாம் பிறந்தோமோ அப்படியே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்தார். ஆனால் இதிலே ஒரு கொஞ்சம் வித்தியாசம் இருக்கின்றது. என்னவென்றால், நம்முடைய வாழ்நாளிலே மனித குலத்திலே ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்து தான் பிள்ளையை பெற்றுக் கொள்வார்கள். ஆனால் இயேசு பிறப்பிலே ஒரு வித்தியாசம். என்ன வித்தியாசம்? பரிசுத்த ஆவியினால் அவர் பிறந்தார் என்று சொல்லி நம்பப்படுகின்ற ஒரு பெரிய சரித்திரம், ஒரு சத்தியம். இதை யாரும் மறுக்கவே முடியாது. ஆகவே இந்த இயேசு கிறிஸ்து எப்பேற்பட்ட நல்லவர்! காரணம், அவர் இந்த உலகத்தை நேசித்தபடியினாலே இந்த உலகத்திற்குள்ளாக மானிட உருவிலே மனிதனுக்கு ஒரு வழிகாட்டியாய் இருக்க வேண்டும் என்பதற்காகவே அவர் இந்த உலகத்திற்கு வந்தார். இந்த காரியத்தை இந்த சேனல் 5 மூலமாக இந்த நல்ல நாளிலே இந்த அருமையான இந்த ஒளிபரப்பை செய்து கொண்டிருக்கின்ற அருமையான அன்பர்களை மீண்டும் நான் வாழ்த்துவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நல்ல நாளிலே என்னுடைய அருமையான வேதாம புஸ்தகத்திலிருந்து யோவான் எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை இந்த நல்ல நாளிலே உங்களுக்கு முன்பதாக நான் வைக்க விரும்புகின்றேன். வேதம் சொல்லுகின்றது, அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் நீ ராஜாவோ என்றான். இயேசு பிரயுத்தரமாக, நீர் சொல்லுகிறபடி நான் ராஜா தான். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். இதற்காகவே இந்த உலகத்திற்கு நான் வந்தேன். சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் என்றார். முதலாவது அழகாக அவர் சொல்லுகின்ற வார்த்தை என்னவென்றால், நீர் சொல்லுகிறபடி நான் ராஜாதான். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். இன்றைக்கு நாம் ஏன் பிறந்திருக்கின்றோம்? உங்களை பார்த்து இந்த கேள்வியை நான் கேட்டால், என்ன செய்யறதுங்க, எங்க அம்மா அப்பா பெத்துட்டாங்க, இப்படிதான் பதில் வரும் இல்லையா? ஏன் நீ பிறந்தப்பா அப்படின்னு கேட்டா, நமக்கு ஏன் பிறந்தோம் நமக்கே தெரியாது. எப்படியோ பிறந்துட்டு இந்த உலகத்துல நான் வாழ்றேன், இதுதான் நம்முடைய கூற்றாக இருக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்து மிக அழகாக அவர் சொல்லுகின்றார், சத்தியத்திற்காக நான் பிறந்தேன் என்று சொல்லி அவர் சொல்லுகின்றார். சத்தியம் யார்? அந்த சத்தியம். அதனால்தான் இயேசுவே வழி, சத்தியம், ஜீவன் என்று சொல்லி என் வேதாம புஸ்தகத்தில் வேதம் கூறுகின்றது. சத்தியத்திற்காக பிறந்தவர். அடிக்கடி நம்ம சொல்லுவோம்ல, சத்தியமா நான் சொல்றேன்பா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படின்னா என்ன? உண்மையை நான் சொல்றேன்பா, உண்மையை நான் உரைக்கின்றேன், இதற்காக தான் சத்தியம் என்று நாம் சொல்லுகின்றோம் அல்லவா? அப்படிதான் உண்மையாக இயேசு பிறந்த நோக்கம் என்ன இந்த உலகத்திலே? அவர் உண்மைக்காக பிறந்தார். நீங்களும் நானும் இந்த நல்ல நாளிலே சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் உண்மையாக இருக்கின்றோமா? சத்தியமாக நாம் வாழ்கின்றோமா? ஒருவேளை நம்முடைய பெற்றோர்கள் நம்மை பார்த்து, இவன் ஏன் பிறந்தா என்று சொல்லி கேள்வி கேட்காத நிலையிலே வாழக்கூடியவர்களா நாம் இருக்க வேண்டும். காரணம், பெற்றோர்கள் எவ்வளவு கடினப்பட்டு அவர்கள் நம்மை பெற்றெடுத்திருக்கிறார்கள். பிள்ளைகள் அதை சிந்திக்க வேண்டும். எவ்வளவு கடினப்பட்டு உழைத்து நமக்காக எல்லாவற்றையும் இந்த உலகத்திலே அவர்கள் இழந்து எப்படியாவது நாம் மேன்மையடைய வேண்டும் என்பதற்காக அவர்கள் உண்மையாய் நமக்காக அவர்கள் இருக்கின்றார்கள். இதை உணர்ந்த பிள்ளைகள் மட்டும்தான் இந்த உலகத்தில் மேன்மையாக இருக்க முடியும். அதை தான் இயேசுவானவர் சொல்லுகின்றார், நான் சத்தியத்துக்காக பிறந்தேன், உண்மைக்காக நான் பிறந்தேன், உண்மையாக இருக்க வேண்டும் என்று பிறந்தேன் என்று சொல்லி இயேசுவானவர் சொல்லுகின்றார். அதே இயேசுவானவர் இன்று நம்மை பார்த்து அவர் அழைக்கின்றார், உண்மையாய் இருங்கள், உண்மையாய் இருங்கள். இந்த உலகத்திலே நாம் உண்மையாய் இருக்கும் பொழுது மிக கடினமான காரியங்கள் இந்த உலகத்தில் நம்ம சுற்றி நடக்கலாம். ஆனால் உண்மையாக இருக்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய
மேலே நாம் உலகத்திலே உயர்ந்து நாம் வருவதற்கு அது ஏதுவான வழியாக இருக்கும். உண்மை என்றைக்கும் நம்மை மேன்மையாக வைக்கும். இதைதான் இயேசுவானவர் சொல்லும் பொழுது அவர் சொல்லுகின்றார், சத்தியத்துக்காக பிறந்தேன். இரண்டாவதாக அவர் சொல்லும் பொழுது அவர் சொல்லுகின்றார், இந்த சத்தியத்தை குறித்து நான் சாட்சி கொடுக்க வந்தேன் என்று சொல்லி அவர் சொல்லுகின்றார். அடுத்து அவர் சொல்லுகின்றார், இதற்காக இந்த உலகத்தில் வந்தேன் என்று சொல்லுகின்றார். முதலாவது அவர் சொன்ன காரியம் பிறந்தேன். அடுத்து அவர் சொல்லுகின்றார், சத்தியத்திற்காக வந்தேன். இன்றைக்கு எத்தனை பேர் சத்தியத்திற்காக நாம் ஓடிக்கொண்டிருக்கின்றோம்? உண்மைக்காக நம்ம எத்தனை பேர் ஓடிக்கொண்டிருக்கின்றோம்? பொய்யான வாழ்க்கை, உண்மையான வாழ்க்கையே இல்லை, மாயமான வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய வாழ்வே ஒரு மாயமான வாழ்வாக இருக்கின்றது. நாம் செல்லுகின்ற இடமெல்லாம் மாயமான காரியமாக இருக்கின்றது. நாம் நினைத்து கொண்டிருக்கின்ற காரியங்கள் மாயமாக இருக்கின்றது. ஆனால் இயேசுவானவர் சொல்லுகின்றார், சத்தியத்திற்காக, உண்மைக்காக நான் வந்தேன், உண்மைக்காக வந்தேன். இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் இந்த உலகத்தில் பிறந்ததன் காரணம் என்ன? வந்ததின் காரணம் என்ன? உண்மைக்காக. உண்மைக்காக நாம் இந்த உலகத்திற்குள்ளாக நாம் வந்திருக்கின்றோம். இதை புரிந்து கொண்டு நம் வாழ்வில் நடக்கும் பொழுது நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாம் மிக உண்மையாக அது மாறிவிடும் என்பதிலே சந்தேகமில்லை. மூன்றாவது அவர் சொல்லும் போது அவர் சொல்லுகின்றார், சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கின்றான் என்று சொல்லி அவர் சொல்லுகின்றார். இந்த உலகத்திலே நாம் வாழும் வாழ்க்கையிலே நாம் சொல்லுகின்ற காரியங்களை மற்றவர்கள் கேட்க வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்புகின்றோம். எப்பொழுது தெரியுமா அது நடக்கும்? நாம் உண்மையாக இருக்கும் பொழுது. சத்தியவான் எவனும் என் சத்தத்தை கேட்கின்றான். இயேசுவானவர் உண்மையாய் இருந்தபடியினால்தான், இயேசுவானவர் சத்தியமாய் இருந்தபடியினால்தான் இந்த உலகத்திலே அவர் பிறந்தார், இந்த உலகத்திற்குள்ளாக அவர் வந்தார். அவருடைய வார்த்தைகள் எல்லாராலும் கேட்கப்பட்டது. இன்றைக்கு உலக அளவிலே இந்த நாளை மேன்மையாக கொண்டாடி கொண்டு இருக்கின்ற காரணம் என்ன? அந்த இயேசு சத்தியம், உண்மையானவர், உயிருள்ள ஆண்டவராய் இன்றும் அவர் இருக்கின்றார். இதைதான் இந்த உலகத்திற்கு சொல்லும்படியாக இந்த நல்ல நாளிலே இந்த அருமையான சேனல் 5 அவர்கள் எனக்கு இந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கின்றார். காரணம், அவர்கள் உண்மையை அறிந்திருக்கின்றார்கள். இந்த உண்மை தன்மை மக்களிடம் போய் சேர வேண்டும் என்று விரும்புகின்ற வண்ணமாக இந்த நல்ல நாளிலே உங்களை இந்த தொலைக்காட்சியின் மூலமாக உங்களை காணும்படியான பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுத்தார்கள். ஆம், இந்த உண்மை தன்மையை நம் வாழ்விலே ஏற்றுக்கொள்வோம். உண்மைக்காக பிறந்திருக்கின்றோம், உண்மைக்காக இந்த உலகத்திற்குள்ளாக வந்திருக்கின்றோம். உண்மை தன்மையாக நாம் இருக்கும் பொழுது நம்மை மற்றவர்கள் நம்முடைய பேச்சை கேட்பார்கள். ஆகவே உண்மை மட்டும்தான் இந்த உலகத்திலே நம்மை நிலை நிற்க வைக்க முடியும். ஆகவே அந்த தேவன் தாமே இந்த நல்ல நாளிலே உண்மையாக நீங்கள் வாழும்படியான பாக்கியத்தை தந்து தொடர்ந்து உங்களை வாழ வைத்து உங்களை மேன்மையாக வைப்பாராக. ஒரே ஒரு நிமிடம் நீங்கள் இருக்கும் இடத்திலே கண்களை மூடி அந்த உண்மையான ஆண்டவரிடத்திலே, அந்த ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்தும்படியாக, ஆசீர்வதிக்கும்படியாக நான் உங்களுக்காக ஒரு சிறு பிரார்த்தனையை ஏறெடுக்க விரும்புகின்றேன். அன்பின் ஆண்டவரே, இதோ இந்த தொலைக்காட்சியை இந்த சேனல் 5 மூலமாக பார்த்து கொண்டிருக்கின்ற அருமையான பிள்ளைகளை நீர் இந்த உலகத்தில் பிறந்ததின் நோக்கம் உண்மையை சொல்வதற்காக, உண்மையை சொல்லதற்காக நீர் இந்த உலகத்திற்குள்ளாக வந்தீர். உம்முடைய சத்தியத்தை, உண்மை தன்மையை எல்லாரும் கேட்கும்படியாக இந்த நாளிலே நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ளும்படியாக, இந்த அருமையான கிறிஸ்துமஸ் தினத்திலே அதை நினைவு கூறும்படியாக உண்மையான தேவனுடைய வாக்குகளை எங்கள் வாழ்விலே நாங்கள் நடக்க, அப்படியே செய்ய, அப்படியே நினைவு கூற, எல்லா நிலைகளும் உண்மையாக நாங்களும் இருக்க தேவன் தாமே துணை புரிய வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். உமக்கு எல்லா துதிகன மகிமை நாங்கள் செலுத்துகின்றோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே, ஆமென்.